வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கார பணிகாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாஃப்டான பணிகாரத்துக்கு எந்த அளவில் அரிசி ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்றது நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த பணியாரம் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். கடை புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது 2-3 தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அரிசி இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ நல்ல தண்ணி சேர்த்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்து அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாங்க. உளுந்து 1 மணி நேரம் ஊறினாவே நமக்கு போதும். ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, ஒரு கப்பு பச்சரிசிக்கு அரை கப்பு உளுந்து சரியாக இருக்கும். அதிகமாக உளுந்து சேர்க்க வேண்டாம். இப்போது ஒரு 4 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருக்கேன். உளுந்து 1 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இப்போது அரிசி உளுந்து எல்லாம் ஒன்றா கலந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சின்ன ஜார் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 3 ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா அரிசியுமே அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா கை வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் நல்லா நமக்கு பொங்கி வரும். இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குன்னு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இதே மாவில் நம்ம இனிப்பு பணியாரம் கூட செய்யலாங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கார பணியாரம் தாளிக்கிறதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வதக்கி எடுத்துடலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் ஃப்ரை ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒன்றாவே கலந்து வச்சுருக்கேன். இந்த பணிகாரத்துக்கு பார்த்திங்கன்னா பருப்பு அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பொடியை கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினதும் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போ துருவின கேரட்டும் கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நான் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகிருக்கு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ பணிகார மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பணிகார கல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். மாவு ஒரு பாதி கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பணிகாரம் நல்லா வெந்திருக்கு. அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம சேர்த்துருந்த உளுந்தோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு பணிகார கல்லில் ஒட்டி பிடிக்காமல் நல்லா திருப்ப வருது பாருங்கள். உளுந்து மாவு கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் நமக்கு பணிகாரம் சரியாக எடுக்க வராது. நான் சொல்லியிருக்கிறேன் இதே மெஷர்மெண்ட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பணிகாரம் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ மீதி இருக்கிற மாவு இதே மாதிரி நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபன் ரெசிபிஸ் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்பும் நான் ஊற்றி எடுத்தாச்சு. இப்போது பணிகாரம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல சாஃப்டான இந்த பணிகாரத்துக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பணிகாரத்துக்கு கார சட்னியும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.